Good evening. What a great evening is this. What a joyful event is this. என்ன அழகான சந்தோஷமான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு மாதவேளை. இவ்வாறாக பங்கு பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எங்களுடைய 2 குடும்பங்களின் ஞாபகத்தினாலும் அன்பாக வரவேற்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே வந்திருக்கின்ற போதகர்மார்களை குருவானவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களை உற்றார்களுகளையும் அன்போடு வரவேற்கிறேன். Let me welcome all the pastors who are here today and also welcome all our friends and relations who are gathered here to grace this occasion. Indeed, we are happy to praise Lord, thank God for all His mercies for the last 50 years. When we send the invitation, by mentioning only Reverend Jayakumaran's and my name, I must tell you that the 3 of us went to the seminary in 1970
and came back in 1975. Reverend Jaykumaran, Reverend Dharmavasingam, and myself. Unfortunately, Reverend Dharmavasingam is not with us today. He is in Sri Lanka, he is in his sick bed. We pray that Lord's blessings will be with him and with his family. We are so happy Reverend Jaykumaran and Mrs. Jaykumaran and daughter and family and his brother are here in Canada to celebrate this occasion. அன்பானவர்களே, 50 ஆண்டிலே நாங்கள் செய்து முடித்தோம் என்று அல்ல, 50 ஆண்டிலே தகுதியற்றவர்களை ஆண்டவர் தகுதியாக கண்டு தனது நல்ல காரியங்களை செய்தார் என்பதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். We are gathered here not to say that we have achieved anything. God has chosen the ordinary people to perform this extraordinary ministry here in this world. We thank God for that. When we say that God has done all these things through us, I must mention Mrs. Jaykumaran and my wife Shanta. They were partners in mission. As you know, in Asia, when minister is ministering a church, it is not just the minister, it is the whole family participate in the ministry, particularly the wives. I must mention Mrs. Jaykumaran was a lecturer. Then she was vice principal of Jaffa College. She wrote many articles. Mrs. Jayadesan Shanta was a principal. She wrote 6 books and she translated Children's Bible into Tamil. She also went for theological education to Serampur and got a bachelor's education, and then in Gurukul she got a master's. This is how they contributed to our ministry. When we celebrate and thank God, we also thank our wives that who have contributed a lot for the Lord's ministry. அன்பானவர்களே, இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய கிருபையும் அன்பும் எங்கள் அனைவரையும் வந்து சேரும் என்று நாங்கள் நம்பி இந்த ஆராதனைக்குள்ளே நாங்கள் சேர்வோம். வணக்க அன்பு. வாருங்கள், வாழ்வு தரும் இறைவனை புகழ்வோம். அவர் பேர் சொல்லி வழிபடுவோம். அவர் செய்த நன்மைகளை நன்றியுடன் நினைத்துக் கொள்வோம். உலகெங்கும் நற்செய்தியை அறிவிக்க அவர் ஏற்படுத்திய தொண்டர்களுக்காக நன்றி கூறுகிறோம். நம் நாட்டிலும் நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்ட திரு தொண்டர்களுக்காகவும் நம் நாட்டிலிருந்து அழைக்கப்பட்ட இறைப்பணி ஆளுநருக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இப்பணியில் தொடர்ந்து ஈடுபடுவதற்காக நம்மை அர்ப்பணிக்க தூய ஆவியானவரின் அருளை வேண்டுவோம். வாருங்கள், யாவரும் எழுந்து பாட்டுப்பிரதியில் உள்ள முதலாம் பாடலை பாடுவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். Amen.
ஜெபநிலையில் இருப்போம். Let us pray. உமது அன்பினாலே எமது உள்ளங்களை ஒன்றுபட செய்தவரே, உமக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. உம்மை வழிபடும் இந்த நேரத்திலே உமது பிரசத்தை உணரவும், எங்கள் தவறுகளை உண்மையாக உணர்ந்து அவற்றினை அறிக்கை செய்யவும் எங்கள் உள்ளங்களை ஏவியவும், நீதி மலர்ந்திட உம்பணி துறந்திட வல்லமையையும் உமது கருவிகளாக பாவிக்கப்பட உமது தூயாவியானவரின் அருளை காரும் சுவாமி. ஆமென். ஜெபநிலையில் இருப்போம். கீழ்காணும் ஜெபங்களுக்கு பிற்பாடு எத்தனை திரள் என் பாவமே தேவனே, வெளியே மேல் ஈரன் கையனே என்ற சரணத்தை பார். பேரன்பை உணர்கின்ற ஒவ்வொரு வேளையும் நாம் நமது பிழைகளை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தவறுகளை அறிக்கையிட்டு விட்டுவிட நினைக்கும் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்கின்றார். எங்கள் குற்றங்களை அவரிடம் அறிக்கையிடுவோமாக. அன்பினவரே, தீவினையோடு எங்கள் வாழ்வை தொடங்கி பாவத்தோடு உம் பாதம் வந்துள்ளோம். எப்போதும் தீமை செய்து உம் திருநாமத்தை களங்கப்படுத்தி வாழ்ந்தமைக்காக மனம் வருந்தி உம் அண்டை வருகின்றோம். மற்றவர்களை நேசிக்காத வேலைகளுக்காகவும், அநீதி, பொய்மை, அடக்குமுறைகள் நடைபெறும் போது மௌனிகளாக இருந்தமைக்காகவும் மனம் வருந்தி உமதண்டை வருகின்றோம். உமது மந்தையை பேணி வளர்க்கின்ற பொறுப்பை எமக்கு நீர் தந்த போதும் அதனை நிறைவேற்றாது இருந்த வேலைகளுக்காகவும், நற்செய்தியை அறிவிப்பதிலும் உமது அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தவறிய வேலைகளுக்காகவும் மனம் வருந்தி உமதண்டை வருகின்றோம். உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் பாவ நிமித்தியையும் கட்டளிட்டருளி நித்திய சீர்படுதலின் சீர்தத்துவத்தையும் விசுவாசத்தின் வல்லமையையும் உறுதியையும் தந்தருவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஒரு சிறப்பு பாடல் I am in
இரண்டாம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடக்கம் 21ஆவது வசனம் முடியும். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றவர்களாகும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். இவர்களை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்புலவை போல படரும். இமேனியோயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி
சில கருவீனத்திற்கும் ஆனவர்கள். ஆகையால் ஒருவர் இவர்களை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பார். இது தேவன் தாமீது வார்த்தைகளை ஆசைப்படுகிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் தொடக்கம் 20ஆம் வாக்கியங்கள் வரை கூறப்பட்டுள்ள நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திர பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவரை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பிவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கின்றது. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன் என்றார். இது மனுமந்தனின் நற்செய்தி.